ரொம்ப ஹெல்தியான முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்யலாம் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த சூப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் செஞ்சுருக்கேன். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் மிளகு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா இந்த சின்ன உரல் மாரி இருக்கும் அதில் வச்சு நசுக்கி அதில் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய் ஒரு 7-8 வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கோம். 10 கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இதெல்லாம் இந்த ஆயிலோட வதக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி 50 கிராம், பூண்டு 50 கிராம், அதேமாரி சின்ன வெங்காயம் ஒரு 25-30 அதை உரித்து ரெண்டையும் நல்லா பேஸ்ட்டாக போட்டு இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பொறுத்தவரையும் நம்ம அப்படியே லைட்டாக அந்த கல்லில் நசுக்கி போடணும். நசுக்கி போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் ஒரு சில பேர் அதை சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக நம்ம இதேமாரி அரைச்சே போட்டுடலாம். அரைச்சி போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை குடிச்சு தான் ஆகணும். ஸோ அதனால் அரைச்சி போட்டாச்சு. இப்போ இதில் கருவேப்பிலை போட்டு லைட்டாக கிளறி விட்டுடலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம் அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நம்ம கிளறி விட்டுறலாம். இப்போ ஒரு 5 தக்காளி அளவுக்கு சின்ன சைஸ் தக்காளி ஒரு 5 எடுத்துருக்கேன். அதை நல்லா கையில் நல்லா கசக்கி புழிஞ்சி அதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தூள் உப்பு போட வேணாம், எப்பயுமே நம்ம கல் உப்பு தான் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா அதை பச்சை ஸ்மெல் போயிடும். தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பறித்து வச்சுருக்கிற முருங்கை கீரையை இதில் ஆட் பண்ணிடலாம். முருங்கைக்கீரை கம்மியாக ஒரு சில பேர் ஆட் பண்ணு சொல்லுவாங்க. நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணுங்கள். அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா தான் கீரையோடு நம்ம சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா வெறும் தண்ணி நம்ம குடிக்கூடாது. நம்ம சூப் குடிக்கும்போது பாதி அளவுக்கு கீரை, பாதி அளவுக்கு அந்த வாட்டர் லிக்விட் லெவல் அந்த சூப் இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்தமாரி கீரை நான் வந்து ஒரு 2 கட்டு அளவுக்கு இதில் பறித்து அதில் ஆட் பண்ணி வதக்கிடலாம். இப்போ இந்த கீரையை வந்து ஒரு 2 நிமிஷம் இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட கிளறி விட்டுடலாம். அப்போ தான் அதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி இதாகும். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். கீரை ரொம்ப நேரம் நம்ம இதில் வதக்க தேவையில்லை. கரெக்டாக இதில் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு இந்த கீரையோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு 20 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தண்ணியை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எந்த அளவுக்கு அதாவது எத்தனை பேர் சாப்பிட்றாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கீரை இதில் நான் வந்து 2 கட்டு அளவுக்கு அதிகமாக போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதிகமாக போட்டிருக்கேன். அதனால் நான் வந்து அரௌண்ட் ஒரு 7 லிட்டர் வாட்டர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நான் மூடிடலாம். மூடிட்டு கொதிக்க விடுவோம். பார்த்திங்கன்னா கீரை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் அவ்வளோதான். அதுக்கு மேலே கொதிக்க விடக்கூடாது. கொதிச்சதுக்கப்புறம் இதேமாரி பெப்பர் தூள் மேலே போட்டு ஆஃப் பண்ணி சூடாக சர்வ் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான், சூப்பரான சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலில் இதோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.